Hello friends, welcome to Centum Tutor, PGTRB Commerce, Unit 7, Entrepreneurial Development, Functions and Kinds of Entrepreneurs, Traits, Women Entrepreneurs, Incentives and Subsidies. Test number 1. இப்போ இதில் நம்ம இந்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். Question number 1. The term entrepreneur has been derived from the French word entrepreneur, which means undertake, businessman, promoter, organizer. இந்த entrepreneur தொழில் முனைவோர் அப்படின்ற வார்த்தை வந்துட்டு ஃப்ரெஞ்ச் வேர்டான entrepreneur அப்படின்ற வேர்ட்லேருந்து தான் டிரைவ் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா என்ன மீனிங் பார்க்கும்போது இட் இஸ் கால் அண்டர்டேக் அப்படின்னு அர்த்தம். அண்டர்டேக்னா மேற்கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம். கொஸ்டின் நம்பர் 2. த கான்செப்ட் ஆஃப் entrepreneur இஸ் இன்டிமேட்லி கனெக்டட் வித் கோர் எலிமெண்ட். இந்த entrepreneur அப்படின்ற ஒரு கான்செப்ட், தொழில் முனைவோர் அப்படின்ற ஒரு கூறு, ஒரு கான்செப்ட் எது கூட தொடர்புடையது, எந்த முக்கியமான விஷயங்கள் கூட, எந்த முக்கியமான கூறுகளுடன் தொடர்புடையது இந்த கான்செப்ட்? ரிஸ்க் பியரிங், ஆர்கனைசிங், இன்னோவேட்டிங், ஆல் தி அபோவ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு தொழில் முனைவோர் அப்படின்றது எந்த கூறுடன் தொடர்புடையது? அதாவது ரிஸ்க் பியரிங், ரிஸ்க்கை எடுக்கிறதுக்கு தயாராக இருக்கிறது, இல்லை ஆர்கனைஸ் பண்ணுறது, அமைக்கிறது, இன்னோவேட்டிங், புதியதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது, இன்னோவேட்டிங்காக இருக்கிறது, க்ரியேட்டிவிட்டியாக இருக்கிறது, ஆல் தி அபோவ்னு கேட்டிருக்காங்க. ஒரு தொழில் முனைவோர், ஒரு ஆண்டர்ப்ரனர் அப்படின்னு அவருடைய கான்செப்டில் இந்த மூணுமே இருக்கணும். ரிஸ்க் பியரிங் இருக்கணும், ஆர்கனைசிங் இருக்கணும், இன்னோவேட்டிங் இருந்தால் மட்டும்தான் இஸ் கால்ட் ஆண்டர்ப்ரனர், தொழில் முனைவோர் சொல்ல முடியும். கொஸ்டின் நம்பர் 3. The dash entrepreneur is one who is always focused on introducing a new project. இந்த entrepreneurல நிறைய கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்குது. இந்த கிளாசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் படிக்கணும்னா நீங்கள் 2 விஷயம் பண்ணணும். ஒன்று, நம்மளுடைய தற்போதைய +2 புக், காமர்ஸ் புக், +2 காமர்ஸ் புக் எடுத்திங்கன்னா அதில் ஒரு 3 லெசன்ஸ் இருக்குது. நிறைய பேர் ஆல்ரெடி டீச்சர்ஸாக இருப்பீங்க, அவங்களுக்கு ஆல்ரெடி இதை டீச் பண்ணுறதுனால உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம எவ்வளோதான் சொல்லிக் கொடுத்தாலும் அதனுடைய நுணுக்கம் திருப்பி நம்ம படித்தா, நம்மளுக்கு வேண்டி படித்தா மட்டும்தான் அது கிளியராக நிற்கும். அப்போ நீங்கள் ஏற்கனவே டீச் பண்ணாலும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நிறைய கிளாஸிஃபிகேஷன் இருக்குது. இதே விஷயங்கள் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம புக்கில், அதாவது +2 புக்கில் கொடுக்கப்பட்டதை அந்த கிளாஸிஃபிகேஷன்லாம் நீங்கள் படிக்கணும். அதே சமயத்தில் என்ன பண்ணணும்னு கேட்டால் வேறு புக்கையும் ரெஃபர் பண்ணணும். அதாவது பிகாம், எம்காமில் இருக்கக்கூடிய இந்த என்டர்ப்ரனியர்ஷியல் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லி புக் இருக்குது. அந்த புக்கு நீங்கள் ரெஃபர் பண்ணணும். தொழில் முனைவு மேம்பாடு அப்படின்னு ஒரு புக்கு ரெஃபர் பண்ணணும். ஏன்னா இதே கிளாஸிஃபிகேஷன்ஸோட நேம் வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அந்த டிஃப்ரெண்ட்டான நேமும் நம்ம டிஆர்பி கொஸ்டின்ஸில் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணுறவர் எந்த புக்கை ரெஃபர் பண்ணுறான்னு பொறுத்து இருக்குது. பொதுவாக காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ் அந்த மாதிரி ரேஞ்சில் ப்ரிப்பேர் பண்ணுறனால அந்த காலேஜ் புக்கை தான் அதிகமாக ரெஃபர் பண்ணுவாங்க. நீங்கள் +2 புக்கை ரீட் பண்ணால் உங்களுக்கு அதோட மீனிங்கெல்லாம் தரவாக தெரிஞ்சிடும். ஏன்னா சிம்பிள் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த என்டர்ப்ரனியல் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு புக் இருக்குது, தொழில் முனைவு மேம்பாடுன்னு டாக்டர் ராதா எழுதின ஒரு புக்கு. அந்த புக் கூட ரெஃபர் பண்ணி பாருங்கள். அதில் டிஃப்ரெண்ட் பேர், அதாவது ஒரு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் நிறைய விஷயங்கள் அதுலேருந்து பாயிண்ட் எடுக்க பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் பாருங்கள், எந்த என்டர்ப்ரனர் வந்து ஒரு புதிய ப்ராஜெக்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுல குறிக்கோளாக இருப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபேபியனா, ட்ரோனா, இனோவேட்டிவா, இமிட்டேட்டிவான்னு கேட்டிருக்காங்க. ஸோ தட் இஸ் கால் இனோவேட்டிவ். புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறதாலே இன்னோவேட்டிவாக இருக்கிறதா புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறது. ஒரு தொழில் முனைவோர் புதிய ப்ராஜெக்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுல முனைப்பாக இருந்தால் அந்த என்டர்ப்ரனருக்கு பேர், அதாவது அந்த தொழில் முனைவோருக்கு பேர் வந்து இன்னோவேட்டிவ். கொஸ்டின் நம்பர் 4. த entrepreneur one who adopting existing skill, knowledge or technology already used in advanced countries. முன்னேறிய நாடுகளில் ஏற்கனவே பயன்படுத்தப்பட்ட தொழில்நுட்பங்களை, நாலேஜை, ஸ்கில்லை அவர் வந்து பின்பற்றி அதை அவர் செயல்படுத்தினா அந்த என்டர்ப்ரனருக்கு என்ன பேருன்னு கேட்குறாங்க. ஏற்கனவே இருக்கக்கூடிய ஸ்கில்லையோ, நாலேஜையோ, டெக்னாலஜியோ
அட்வான்ஸ் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய முன்னேறிய நாடுகளில் இருக்கக்கூடிய இது விஷயங்களை அவர் பின்பற்றினா அடாப்ட் பண்ணால் அந்த அண்டர்ப்ரனருக்கு என்ன பேருன்னு கேட்குறாங்க. இனோவேட்டிவ் அண்டர்ப்ரனரா, இமிட்டேட்டிவ் அண்டர்ப்ரனரா, ஃபேபியன் அண்டர்ப்ரனரா, ட்ரோன் என்டர்ப்ரனரான்னு கேட்குறாங்க. இட் இஸ் கால்ட் இமிட்டேட் பண்ணுறது. இமிட்டேட் பண்ணுறதுனா மற்றவங்கள மாதிரி செஞ்சு காமிக்கிறது இமிட்டேட்டிவ். ஸோ இமிட்டேட்டிவ் entrepreneur. Question number 5. The entrepreneur who are said to be conservatives and skeptical about plasticizing any change in their organization. இதில் பாருங்கள் நிறைய வார்த்தைகள். நான் வேறு டிஆர்பி கொஸ்டின்ஸை கொஞ்சம் பார்த்தேன். அதில் எப்படி கொஸ்டின் கேட்குறாங்கன்னா இது இப்படியெல்லாம் டைரெக்டாகவே கேட்குறதில்ல. அதாவது அவங்க ஆக்சுவலி இதே விஷயத்தை வேறு இங்கிலீஷ் வேர்டை யூஸ் பண்ணுறாங்க. அதாவது அந்த இங்கிலீஷ் வேர்டு என்னென்னு கேட்டால் அதாவது வெக்காபுலரி தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ண முடியும். அந்த மாதிரி தான் கேட்குறாங்க. அப்போ மீனிங் நம்மளுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கணும். அதனால தான் சொல்கிறது எப்போதும் சிம்பிளாக படித்து வைக்கணும். சிம்பிளாக படித்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுட்டா வேறு ஏதாவது வேர்டில் கொடுத்தா கூட நம்மளால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். நம்ம டஃப்பான வேர்டை யூஸ் பண்ணி படிக்கும்போது என்ன ப்ராப்ளம் வரும்னு கேட்டிங்கன்னா அது நம்மளுக்கு சரியாக புரியாமல் இருக்கும். அந்த டைமில் எக்ஸாமில் ஞாபகம் வராமல் இருக்கும். அதனால தான் +2 புக் பார்க்க சொல்கிறேன். +2 புக் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த விஷயங்கள் ரொம்ப சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். உங்களால் எந்த வேர்டு கொடுத்தாலும் அதை உங்களுக்கு அந்த வெக்காபுலரி கொஞ்சம் தெரிஞ்சிருந்தால் நம்மளுக்கு அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அப்போது கன்சர்வேட்டிவ்ஸ்னால் பழமைவாதம். கன்சர்வேட்டிவ் கட்சினால் பார்த்துருப்பீங்க. கன்சர்வேட்டிவ் அப்படின்றது பழமைவாதம் பேசுகிறது. பழைய இதே பேசிகிட்டு இருக்கு பழமைவாதம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது புதுசாக பழைய கஸ்டம்ஸ் பழைய விஷயங்களே அவங்க ஃபாலோ பண்ணிகிட்ருப்பாங்க. அதுமாதிரி செப்டிக்கல் அப்படின்னா என்ன மீனிங்னா அவங்க ஈஸியாக என்ன பண்ணாங்க கன்வின்ஸ் பண்ணவே முடியாது. அவங்கள கன்வின்ஸ் பண்ணவே முடியாது. எப்போதும் எல்லாத்துலேயும் டவுட்டாகவே இருக்கும். புதுசு விஷயத்தில் அவர் டவுட்டாகவே இருக்கும். பழைய விஷயத்தை மட்டும் தான் நம்பாங்க. செப்டிக்கல் அப்படின்றது நாட் ஈஸிலி கன்வின்ஸ்டு, ஹேவிங் டவுட் ஆல்வேஸ். இந்த பிளாஸ்டிசைசிங் அப்படின்றது மோல்டு பண்ணுறது. எந்த சேஞ்சுக்கு தகுந்த மாதிரி அவங்கள மோல்டு பண்ணவே முடியாது. எப்போதும் பழமைவாதமே இருப்பாங்க. ஈஸியாக கன்வின்ஸ் பண்ணவே அவங்கள முடியாது. அந்த மாதிரி ஒரு என்டர்ப்ரனருக்கு நம்ம என்ன சொல்லலாம்? இனோவேட்டிவ் என்டர்ப்ரனர்னா, இமிட்டேட்டிவ் என்டர்ப்ரனரா, இல்லை ஃபேபியனா, ட்ரோனான்னு கேட்டிருக்காங்க. ஸோ மாற்றவே முடியாது பழமைவாதமே இருக்கவங்க ஃபேபியன் அப்படின்னு சொல்லலாம். இதே கொஸ்டின் வேறு விதத்தில் கேட்குறது எப்படின்றது நம்ம பார்ப்போம். The entrepreneur who never adopts himself or herself to change. இதில் கவனிக்கணும். அதாவது அது பழமைவாதம், கல்ச்சர், அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், அந்த ஹேபிட் அப்படியே வந்துட்டுருக்கும், மாற்றவே முடியாது. இது பாருங்கள், இவர் நெவர் அடாப்ட் ஹிம்செல்ஃப் ஆர் ஹர்செல்ஃப் டு சேஞ்ச். இப்போ வரக்கூடிய மாற்றங்களுக்கு தகுந்த மாதிரி தன்னையே மாற்றிக்கொள்ளாத, அதை ஏற்றுக்கொள்ளாத ஆண்டர்ப்ரனருக்கு என்ன பேருன்னு கேட்டிருக்காங்க. ஆண்டர்ப்ரனருக்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ வரக்கூடிய மாற்றங்களுக்கு அவங்க மாற்ற மாட்டாங்க. அது அவங்க பாரம்பரியமாக பழமைவாதமெல்லாம் கிடையாது. அப்போது ஃபேபியன் கிடையாது, பியூரும் கிடையாது, இன்டியூஸ்டும் கிடையாது. அப்போ இவங்க ட்ரோன், சோம்பேறித்தனம், மாற்றுறதுக்கு சோம்பேறித்தனம், புதுமைவாதத்துக்கு மாற்றுறதுக்கு சோம்பேறித்தனமாக இருக்கிறவங்க தான் இந்த ட்ரோன் அப்படின்னு சொல்கிறது. த என்டர்ப்ரனர் who never adopts himself or herself to change. இந்த மாற்றுக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கொள்ளாத, தன்னை மாற்றி அமைத்து கொள்ளாத ஒரு என்டர்ப்ரனருக்கு ட்ரோன் என்டர்ப்ரனர் அப்படின்னு சொல்லுவோம். Which one of the following is not technical entrepreneur? இதில் கொடுக்கப்பட்டதில் எது டெக்னிக்கல் entrepreneur கிடையாதுன்னு கேட்டிருக்காங்க. வெல்டர், கார்பெண்டர், மேன்பவர் சப்ளையர், ஃபோட்டோகிராஃபர். இதில் யார் டெக்னிக்கல் entrepreneur கிடையாது? இந்த மாதிரி கேட்கலாம். டெக்னிக்கல் entrepreneur அப்படின்னா அவங்க டெக்னிக்கல், அவங்களுக்கு ஸ்பெஷல் ஸ்கில் இருக்கும். அந்த ஸ்பெஷல் ஸ்கில்லை பயன்படுத்தி தொழிலை செயல்படுத்துவாங்க, புதிய தொழில் தொடங்குவாங்க. இதில் யார் அந்த மாதிரி கிடையாது, நாட் டெக்னிக்கல் என்டர்ப்ரனர் கேட்டிருக்காங்க. வெல்டர், அவர் வெல்டிங் பண்ணி தெரிஞ்சிருக்கணும், அதில் ஸ்கில்ஃபுல்லாக இருக்கணும். கார்பெண்டர் வேலையில் எல்லாரும் பண்ண முடியாது, அந்த ஸ்கில் இருக்கவங்க தான் பண்ண முடியும். அதேமாதிரி ஃபோட்டோகிராஃபர் அப்படி தான், அந்த ஸ்கில் இருக்கிறவங்க மட்டும் தான் பண்ண முடியும். இந்த மேன் பவர் சப்ளையர்னால் மேன் பவரை சப்ளை பண்ணுறவங்களுக்கு இந்த ஸ்கில் வேண்டிய அவசியம் இல்லை. இஸ் நாட் ஏ டெக்னிக்கல் என்டர்ப்ரனர். கார்ப்பரேட் என்டர்ப்ரனர் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் கார்ப்பரேட். பெரிய கம்பெனிகள், பப்ளிக் கம்பெனிகள், ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி, பப்ளிக் லிமிடெட் கம்பெனியை தொடங்கக்கூடிய தொழில் முனைவோர். அவங்கள நம்ம இன்னொரு விதத்தில் கூட சொல்லுவோம். இண்டஸ்ட்ரியல் என்டர்ப்ரனர் சொல்லுவோமா, ப்ரொமோட்டர்னு சொல்லுவோமா, ட்ரேடர்னு சொல்லுவோமா, சர்வீஸ் ப்ரொவைடர்னு சொல்லுவோமான்னு கேட்டிருக்காங்க. ஸோ ப்ரொமோட்டர் நம்ம எப்போது படிச்சிருக்கோம். ப்ரொமோட்டர்
யார் ஒரு தொழில் தொடங்குறதுக்கான ஒரு கம்பெனியை தொடங்குறதுக்கான ஐடியாவை க்ரியேட் பண்ணி அதற்கான முன்னேற்பாடுகளை செய்யக்கூடிய நபர், அவர் தான் என்ன ப்ரொமோட்டர் அப்படி படிச்சிருக்கோம். அவர் வந்து கார்ப்பரேட் ஆண்டர்ப்ரனர் அப்படின்னு சொல்லலாம். 9th question, individual who are propelled to enter into venture by psychological and economic motive is called. ஒரு வெஞ்சர், அதாவது propelled to enter into venture, ஒரு இண்டிவிஜுவல், ஒரு தனிப்பட்ட நபரை வந்து ஒரு தொழில் செய்வதற்காக, வெஞ்சர் பண்ணுறதுக்காக ப்ரொப்பல் பண்ணுறது, உந்தி தள்ளக்கூடிய சைக்காலஜிக்கல் காரணத்தினால, எக்கனாமிக் மோட்டிவ் காரணனால அவரை வந்து அந்த தொழில் பண்ணுறதுக்காக நிர்பந்தப்படுத்துவோம். அவரை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? இன்டியூஸ்டு ஆண்டர்ப்ரனர்னா, பியூர் ஆண்டர்ப்ரனர்னா, ஸ்பான்டானியஸ் ஆண்டர்ப்ரனர்னா, மோட்டிவேட்டட் ஆண்டர்ப்ரனர்னா எப்படி சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இஸ் கால்ட் பியூர் ஆண்டர்ப்ரனர். ஒரு இண்டிவிஜுவல் வந்து தன்னுடைய சைக்காலஜிக்கல் காரணங்களுக்காக, ஒரு ப்ரெஸ்டீஜ் வேணும், நான் யார் கீழேயும் வேலை செய்ய மாட்டேன், ஈகோ, சைக்காலஜி. அதுமாதிரி எக்கனாமிக் மோட்டிவ், வேலை வாய்ப்புக்காக அந்த மாதிரி பண்ணுறது, இதெல்லாம் எக்கனாமிக் மோட்டிவ்ஸ். இந்த காரணத்துக்காக அவரே என்ன பண்ணுவார்னா, ஆட்டோமேட்டிக்காக அதாவது இன்டியூஸ்னால் மற்றவங்க தூண்டி விடுறது, மோட்டிவேட் பண்ணுறதுனா மற்றவங்க மோட்டிவேட் பண்ணுறது, ஸ்பான்டானியஸ்னால் தன்னிச்சையாகவே, அது வந்து சுபாவமே அப்படி வந்துடும். இது வந்து உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மோட்டிவேஷன், உள்ளுக்குள்ளே இருக்கிறது. அவருடைய சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம், சைக்காலஜி, ஈகோ இருக்கும், நான் யார் கீழேயும் ஒர்க் பண்ண மாட்டேன் அப்படின்ற சைக்காலஜி இருக்கும். அதேமாதிரி எக்கனாமிக் மோட்டிவ் இருக்கும், அன்எம்ப்ளாய்மெண்ட், வேலை இல்லை, அப்போ எப்படியாச்சும் ஒரு வேலை செய்யணும், அதுக்கு ஒரு தொழில் பண்ணலாமே அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர். இதெல்லாம் வந்து என்னென்னா பியூர் ஆண்டர்ப்ரனர். இது வித்தியாசம் இருக்குது, சின்ன வித்தியாசம் தான். இன்டியூஸ் பண்ணுறது, தூண்டுதல். மோட்டிவேட்டட் அப்படி தான், மற்றவங்க மோட்டிவேட் பண்ண சில விஷயங்களை அவரை மோட்டிவேட் பண்ணும். அதே ஸ்பான்டானியஸ்னால் தன்னிச்சையாக, சுயமாகவே அது ஆட்டோமேட்டிக்காக வரும், எந்த தூண்டுதலும் இல்லை, ஆட்டோமேட்டிக்காக வர்றது வந்து ஸ்பான்டானியஸ் ஆண்டர்ப்ரனர். பட் பியூர் ஆண்டர்ப்ரனர்ன்றது சில காரணங்கள் அவரை உந்தி தள்ளும், தொழில் தொடங்குவதற்காக உந்தி தள்ளும். அது சைக்காலஜிக்கல் காரணமாகவும் இருக்கலாம், இல்லை எக்கனாமிக் மோட்டிவாகவும் இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு ஆண்டர்ப்ரனர், ஒரு தொழில் முனைவரை தான் பியூர் ஆண்டர் அப்படின்னு சொல்லலாம். Question number 10. Entrepreneur, one who starts venture by virtue of his knowledge, skill, talent and competence. ஒரு என்டர்ப்ரனர் வந்து ஒரு வெஞ்சரை ஸ்டார்ட் பண்ணுறாரு. எது மூலமான? தன்னுடைய நாலேஜை நம்பி, ஒரு ஸ்கில்லை, டேலண்ட்டை, கம்பீட்டன்ஸை நம்பி. அது அவருக்கு என்ன சொல்லுவோம்? மாடர்ன் ஆண்டர்ப்ரனர்னு சொல்லுவோமா, ஃபஸ்ட் ஜெனரேஷன் ஆண்டர்ப்ரனர்னு சொல்லுவோமா, கிளாசிக்கல் ஆண்டர்ப்ரனர்னு சொல்லுவோமா, ப்ரைவேட் ஆண்டர்ப்ரனர்னு சொல்லுவோமா? இதை கவனிக்கணும். தன்னுடைய சொந்த நாலேஜ், ஸ்கில், டேலண்ட், கம்பீட்டன்ஸ் இதெல்லாம் நம்பி ஒரு தொழில் தொடங்கக்கூடிய ஆண்டர்ப்ரனர் தான் என்ன சொல்கிறோன்னா ஃபஸ்ட் ஜெனரேஷன் ஆண்டர்ப்ரனர் அப்படின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட் ஜெனரேஷன் ஆண்டர்ப்ரனர், இதுக்கு வேறு பேர் இருக்குது. ஸோ நேஷன்ட் அப்படின்னு சொல்லுவோம், பின்பற்றுபவர், நேஷன்ட் அப்படின்னு சொல்லுவோம். அது பின்னால் பார்க்கலாம். அதான் சொல்லுவேன், நம்ம புக்கில் ஒரு +2 புக்கில் ஒரு பேர் கொடுத்துருப்பாங்க, இதே டிகிரி புக்கில் வேறு பேர்லேயும் இதே விஷயத்தை அறியப்படும். எப்படின்னு பார்க்கலாம். Question number 11. Which of the below is not a characteristics of an Fabian entrepreneur? இந்த ஃபேபியன் என்டர்ப்ரனருக்கு கீழ்கண்ட இதில் எது கிடையாது, எந்த கேரக்டர் கிடையாது? ஃபேபியன்னா சொன்னோம், பழமைவாதம் அப்படின்னு சொன்னோம். கன்சர்வேட்டிவ், பழமைவாதம், அவர் கரெக்டு தான். பழமையை நம்பக்கூடியவர். ரிஸ்க் அவர்ஸ், ரிஸ்க் எடுக்க தயாராக இல்லை. அவர்ஸ்னால் அவர் தயக்கப்படுபவர், ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயாரில்லை அவர். அதேமாதிரி செப்டிக்கல் அப்படின்னு பார்த்தோம். செப்டிக்கல் அப்படின்போது அவர் வந்து நாட் ஈஸியாக கன்வின்ஸ் ஆக மாட்டார், டவுட்டாகவே இருப்பார். அடாப்ட்னா சூழ்நிலைக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்பவர், அடாப்டிவ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபேபியனுக்கு வந்து எது கிடையாது? அடாப்டிவ் கிடையாது. சூழ்நிலைக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்க மாட்டார், ஏன்னா கன்சர்வேட்டிவாக இருப்பார், பழமைவாதமாக இருப்பார், ரிஸ்க் எடுக்க தயாராக இல்லை அவர். செப்டிக்கல் அப்படின்றது வந்துட்டு என்ன? செப்டிக்கல் இப்போ தான் சொன்னேன், நாட் ஈஸிலி கன்வின்ஸ்டு, ஹேவிங் டவுட் ஆல்வேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து நாட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃபேபியன்னா, ஃபேபியனுக்கு என்ன கேரக்டர் கிடையாதுன்னா அடாப்டிவ் கிடையாது. சூழ்நிலைக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய தன்மை, தன்னை அமைத்துக்கொள்ளக்கூடிய தன்மை கிடையாது, அடாப்டிவாக இருக்க மாட்டார். Question number 12. Maccelland points out in his book Achieving Society that successful entrepreneurs are characterized. The Maccelland அவர் வந்து பாயிண்ட் பண்ணியிருக்காரு, அச்சீவிங் சொசைட்டின்ற ஒரு புக்கில், அவருடைய புக்கில் பாயிண்ட் அவுட் பண்ணார். ஒரு சக்ஸஸ்ஃபுல் தொழில் முனைவோராக இருக்கணும்னா, ஆண்டர்ப்ரனராக இருக்கணும்னா அவருக்கு என்ன கேரக்டர் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அன்யூஷுவல் க்ரியேட்டிவ்னஸ் இருக்கணும்.
க்ரியேட்டிவ்னஸ் இருக்கணும். புதுசாக உருவாக்கக்கூடிய, சிந்திக்கக்கூடிய, செயல்படுத்தக்கூடிய தன்மை இருக்கணும். அதேமாரி ப்ரோபென்சிட்டி ஆஃப் ரிஸ்க் டேக்கிங், ரிஸ்க் டேக் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு நபராக இருக்கணும். அதான் ஒரு கேரக்டராக. இல்லை ஸ்ட்ராங் நீட் ஃபார் அச்சீவ்மெண்ட், ஏதாவது அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனாக இருக்கணுமா. ஆல் தி அபவ்னு கேட்டிருக்காங்க. ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு என்டர்பிரனர் இருக்கணும்னா, ஒரு தொழில் முனைவோர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா இந்த 3 கேரக்டர் இருக்கணும். க்ரியேட்டிவ்னஸ் இருக்கணும், அதே மாதிரி ரிஸ்க்கை டேக் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கணும், அச்சீவ் பண்ணுறக்கூடிய ஒரு எய்ம் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் ஒரு என்டர்பிரனர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். ஸோ ஆல் தி அபவ் இஸ் தி ஆன்சர். Question number 13. An entrepreneur who is conceptualizing and persevering is called. ஒரு என்டர்பிரனர் பாருங்க, இங்கே தான் இந்த வெக்காபுலரி அவங்க யூஸ் பண்ணக்கூடியது. கான்செப்ட் அப்படின்னா கருத்து, கான்செப்சுவலைசிங் அப்படின்னா என்னென்னா கருத்துருவாக்கம், ஒரு புதிய கருத்தை உருவாக்கி. பர்சிவரிங் அப்படின்றது பர்சீவ் பண்ணுறது, பர்சிவரிங் அப்படின்றதுன்னு அதோடைய மீனிங் விடாமுயற்சி. அப்போ கருத்துருவாக்கம் செஞ்சு அது விடாமுயற்சினால் ஒரு என்டர்பிரனருக்கு இருந்துச்சுன்னா அந்த என்டர்பிரனர் நம்ம என்ன சொல்லுவோம், நாசன்ட் அப்படின்னு சொல்லுவோமா, நோவிஸ் அப்படின்னு சொல்லுவோமா, அபெக்சுவல் அப்படின்னு சொல்லுவோமா, சீரியல்னு சொல்லுவோமா. இது ஒவ்வொன்றுக்கு மீனிங் பாருங்கள். இதெல்லாம் தான் சொன்னேன், வெவ்வேறு நேமில் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே 12th புக்கில் இருந்து டிகிரி புக்கு வரும்போது இந்தமாதிரி நேம் மாற்றிருக்காங்க. அதாவது இந்த நேசன்ட், NASCENT, நேசன்ட் அப்படின்னா என்னென்னா புதியதுன்னு அர்த்தம், புதியது. அப்போது இங்கே இந்த கொஸ்டினோட ஆன்சர் வந்து பார்க்கும்போது 4 பார்த்தா மட்டும் தான் முடியும். புதியது யார் வந்து கருத்து உருவாக்கம் செய்து விடாமுயற்சியுடன் இருக்கக்கூடிய ஒரு தொழில் முனைவோர், கருத்து உருவாக்கம் செஞ்சு கான்செப்சுவலைசிங் அண்ட் பர்சிவரிங், விடாமுயற்சி, இது 2 இருக்கக்கூடிய ஒரு என்டர்பிரனர் யாருன்னா நேசன்ட்னா புதியது. நோவிஸ் என்டர்பிரனர், நோவிஸ் அப்படின்னா புதியவர் அப்படின்னு அர்த்தம், புதியவர். பின்ன ஆபச்சுவல்னா பழக்க வழக்கம், ஏற்கனவே பாரம்பரியமாக வரவங்க, ஏற்கனவே பழக்க வழக்கத்தில் ஏற்கனவே இருக்கிற தொழிலை அவங்க பார்த்து பழகி அடுத்து தொடங்குறது. சீரியல் அப்படின்னா நிறைய பிஸ்னஸ் தொடங்குறது, சீரியலாக ஒரு பிஸ்னஸ் முடித்தோன்னா அடுத்த பிஸ்னஸ் தொடங்குறது, அதுக்கு அடுத்த பிஸ்னஸ் தொடங்குறது, இல்லை ஒரு பிஸ்னஸ் விற்று அடுத்த பிஸ்னஸ் வர்றது. அந்த மாதிரி பண்ணுறவங்க வந்துட்டு தொடர்ச்சியாக பிஸ்னஸ் பண்ணுறது. ஒரு பிஸ்னஸ் இருக்கும், அதை விற்றுட்டு அடுத்த பிஸ்னஸ் தொடங்கிடுவாங்க. அந்த மாதிரி சீரியல்னு சொல்லுவோம். இன்னும் கூட இருக்குது போர்ட்ஃபோலியோ அப்படின்னு இருக்குது, போர்ட்ஃபோலியோ என்டர்பிரனர்னு கூட இருக்குது. இது ஒரு அக்ரெசிவ், புதுசாக தொழில் தொடங்கிட்டே இருப்பார். அவரே பழைய தொழில்கள் தொடங்கிட்டே இருக்கிறதுக்கு வந்துட்டு போர்ட்ஃபோலியோ என்டர்பிரனர் அப்படின்வாங்க, அக்ரெசிவாக இருக்கக்கூடிய என்டர்பிரனர். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொழிலுக்கான கருத்துருவை உண்டாக்கி, கான்செப்டை உண்டாக்கி, பர்சிவரிங் அதாவது விடாமுயற்சியோடு நடத்தக்கூடியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த புதியதாக செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் தான் முடியும். தட் மீன்ஸ் புதியதாக செய்கிறதுக்கு பேர் வந்து நேசன்ட் அப்படின்னு சொல்லுவோம். நோவிஸ்னால் புதியவர், அதாவது ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் தான் நோவிஸ் அப்படின்னு சொல்கிறது. கொஸ்டின் நம்பர் 14. மோட்டிவ் ஆஃப் எ பியூர் என்டர்பிரனர், ஒரு பியோர் என்டர்பிரனருடைய மோட்டிவ் என்னவாக இருக்கும்? ரெண்டரிங் சர்வீஸா, ஏர்னிங் ப்ராஃபிட்டா, அட்டைனிங் ஸ்டேட்டஸா, போத் பிஎன்சியான்னு கேட்டிருக்காங்க. ஒரு பியோர் என்டர்பிரனர் அப்படின்றது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம். பியோர் என்டர்பிரனர்னால் அவருடைய சைக்காலஜிக்கல் அது நீடுனால, ஈகோ, நான் யாருக்கிலையும் ஒர்க் பண்ண மாட்டேன், நானே சொந்தமாக தொழில் செய்வேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆள். இல்லைனா எக்கனாமிக் நீடுனால, வேலை வாய்ப்பு இல்லாதனால ஒரு தொழில் தொடங்குறவர். அவர் என்னதுக்காக வருவார்? சர்வீஸ் பண்ணுறதுக்காக வருவாரா? கண்டிப்பாக கிடையாது. சர்வீஸ் பண்ணுறதுக்காக வரமாட்டார். ஏர்னிங் ப்ராஃபிட், கண்டிப்பாக பணம் சம்பாதிக்கணும் தான் வருவார். அட்டைனிங் ஸ்டேட்டஸ், ஈகோ இருக்குது, ஈகோ இருந்தாலே, அதாவது சைக்காலஜிக்கல் ஈகோ இருந்தாலே ஸ்டேட்டஸ் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆள். அப்போது இங்கே பியோர் என்டர்பிரனருடைய மோட்டிவ் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஏர்னிங் ப்ராஃபிட் அண்ட் அட்டைனிங் ஸ்டேட்டஸ். போத் பிஎன்சி இஸ் தி கரெக்ட் ஆப்ஷன். ஸோ டி இஸ் தி கரெக்ட் ஆப்ஷன், பிஎன்சி. Question number 15. Soft loan scheme and venture capital fund were initiated by the. இங்கே எதுக்காக இங்கே வருது? நம்ம என்டர்பிரனரை பற்றி தான் படிச்சுட்ருக்கோம். இதில் என்ன சாஃப்ட் லோன் ஸ்கீமும் வெஞ்சர் கேபிட்டல் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த என்டர்பிரனர்ஸை என்கரேஜ் பண்ணுறதுக்காக நிறைய பேங்க் செக்டர் வந்துட்டு நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ரோல் ஆஃப் இடிபி அப்படின்னு பார்த்தோம்.
என்டர்ப்ரனரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமில் வந்துட்டு நிறைய பேங்க்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. சப்சைடியாகவும் கவர்மெண்ட்டும் சரி, சப்சைடியாகவும் இன்சென்டிவாகவும் நம்ம வந்து பவுண்டி அப்படின்வோம், அதை என்னென்னு பார்க்கலாம். இப்படி வந்து அதே மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் லோன்ஸும் கொடுப்பாங்க என்கரேஜ் பண்ணுறதுக்காக. இந்த சாஃப்ட் லோன் ஸ்கீமும் வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்டும் யார் இனிஷியேட் பண்ணாங்க? ஆண்டர்ப்ரனருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான். அவங்கள தொழில் முனைவோரை என்கரேஜ் பண்ணி ஒரு நாட்டில் வந்து நிறைய தொழில் தொடங்குறதுக்காக இதை என்கரேஜ் பண்ணது யாருன்னு கேட்குறாங்க. இனிஷியேட் பண்ணது வந்துட்டு ஐடிபிஐ தான், இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா தான். சாஃப்ட் லோன் ஸ்கீமும் வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்டும் அப்படின்னா என்னன்றது அடுத்தது பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 16, entrepreneurial competency ஆர் known as. இந்த தொழில் முனைவோருக்கான அந்த தகுதி, அவங்களுக்கு என்னென்ன, அவங்களுக்கு கம்பீட்டன்ஸ், சில விஷயங்கள் கம்பீட்டன்ஸ் இருக்கும். அதாவது அதுக்கு அது வந்து அதுக்கு என்னென்னு பேர் சொல்லுவான்? TQMன்னு சொல்லுவோமா? அதாவது டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட், அதாவது TQMன்னு சொல்லுவோம், டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட். இல்லை ட்ரைட் அப்படின்னு சொல்லுவோமா, டாஸ்க் அப்படின்னு சொல்லுவோமா, டெக்னாலஜின்னு சொல்லுவோமா? ஒரு என்டர்ப்ரனருக்கு இருக்க வேண்டிய அந்த கம்பீட்டன்ஸ், போட்டித்திறன், அந்த கம்பீட்டன்சி வந்துட்டு என்னென்னு சொல்லுவோன்னா ட்ரைட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ப்ராஜெக்ட் கிளாஸிஃபிகேஷன் இன்க்ளூட்ஸ், இந்த ப்ராஜெக்ட் ஒரு என்டர்ப்ரனருக்கு வந்து நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. நீங்கள் அந்த புக்கை படிக்கும்போது உங்களுக்கு ஒரு, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இதெல்லாம் ஒரு அவுட்லைன் தான். இதில் இதெல்லாம் படிக்கணும் அப்படின்ற வார்த்தைகள் தெரியும். இப்போ ப்ராஜெக்ட்னா ப்ராஜெக்டை பற்றி நீங்கள் படிச்சுக்கணும். அந்த ப்ராஜெக்டில் நிறைய கிளாஸிஃபிகேஷன் இருக்குது. இதில் எதெல்லாம் கிளாஸிஃபிகேஷன் கேட்குறாங்க? குவான்டிஃபைபிள் அண்ட் நான் குவான்டிஃபைபிள் ப்ராஜெக்ட்ஸ், செக்டோரல் ப்ராஜெக்ட்ஸ், டெக்னோ எக்கனாமிக் ப்ராஜெக்ட்ஸ், ஆல் தி அபவ்னு கேட்டிருக்காங்க. இது வந்துட்டு ஒரு ப்ராஜெக்ட் கிளாஸிஃபிகேஷனில் இது மூணுமே வரும். குவான்டிஃபைபிள் அண்ட் நான் குவான்டிஃபைபிள் ப்ராஜெக்ட், செக்டோரல் ப்ராஜெக்ட்ஸ், டெக்னோ எக்கனாமிக் ப்ராஜெக்ட்ஸ், இது மூணுமே ப்ராஜெக்ட் கிளாஸிஃபிகேஷனில் வரக்கூடியது தான். ஸோ ஆல் தி அபவ் இஸ் தி ஆன்சர். Question number 18, funding the enterprises with high technology involving high risk and having high reward is called. இப்போ ஒரு என்டர்பிரைஸஸ்க்கு ஃபண்ட் பண்ணுறாங்க, ஒரு பேங்க் வந்து ஃபண்ட் பண்ணுறாங்க, ஃபினான்ஷியல் சப்போர்ட் பண்ணுறாங்க. அந்த என்டர்பிரைஸ் எப்படிப்பட்ட என்டர்பிரைஸ்னால் ஹை டெக்னாலஜி இருக்கக்கூடிய என்டர்பிரைஸ். அதில் நிறைய ரிஸ்க் இருக்குது. அதே மாதிரி ஹை ரிஸ்க் இருந்தால் ஹை ரிவார்டு இருக்கும், அதுக்கு வெகுமதியும் அதுக்கு கிடைக்கக்கூடிய பலனும் அதிகமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு என்டர்பிரைஸஸ்க்கு பண்ணக்கூடிய ஃபண்டுக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சீட் கேபிட்டலா, வெஞ்சர் கேபிட்டலா, ஒர்க்கிங் கேபிட்டலா, ஃபிக்ஸட் கேபிட்டலான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இட் இஸ் கால்டு வெஞ்சர் கேபிட்டல். வெஞ்சர் கேபிட்டல் அப்படின்னாலே பேங்க் கொடுக்கக்கூடிய ஒரு லோன் தான். எப்படிப்பட்ட பிஸ்னஸ் கொடுக்கக்கூடிய லோன் கேட்டிங்கன்னா ஹை டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருப்பாங்க, அதில் நிறைய ரிஸ்க் இருக்கும், அதே டைமில் நிறைய ரிவார்டு இருக்கக்கூடிய அந்த பிஸ்னஸ் கொடுக்கக்கூடிய ஃபண்டிங் தான் வெஞ்சர் கேபிட்டல்னு சொல்லுவோம். சீட் கேபிட்டல் ஏற்கனவே நம்ம பார்த்தோம். சீடு அப்படின்னாலே தொடக்கம், விதை, அதுதான், அதில் தான் தொடங்கும். அப்போ ப்ரிலிமினரி ஒரு ஐடியா உருவாக்குறதுக்கு தொடக்க செலவுகளை சந்திக்கிறதுக்காக கொடுக்கக்கூடிய கேபிட்டல் தான் சீட் கேபிட்டல். ஒர்க்கிங் கேபிட்டலும் ஃபிக்ஸட் கேபிட்டலும் ஆல்ரெடி யூ நோ வெரி வெல். Question number 19, DAS is the analysis of cost and benefits of a proposed project. இப்போ ஒரு ப்ராஜெக்டை ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க, இந்த ப்ராஜெக்ட் பண்ணலாம், அதோடைய காஸ்ட்டும் பெனிஃபிட்டும், அதோடைய செலவும் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்டும் அனலைஸ் பண்ணக்கூடியது எது? ப்ராஜெக்ட் அப்ரைசலா, ப்ராஜெக்ட் எவால்வேஷனா, ப்ராஃபிட் அனாலிசிஸா, காஸ்ட் அனாலிசிஸான்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு ப்ரொப்போஸ்டு ப்ராஜெக்ட், இந்த ப்ராஜெக்ட் நம்ம பண்ணலாம் அப்படின்னு ஒரு ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்காகக்கூடிய செலவும் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய நன்மையும் அனாலிஸ் பண்ணுறது வந்துட்டு கால்டு ப்ராஜெக்ட் அப்ரைசல். இந்த ப்ராஜெக்ட் அப்ரைசல் இருந்தால் நம்மளுடைய ஃபஸ்ட்டு ப்ராஜெக்டை ஐடென்டிஃபை பண்ணணும். அப்புறம் ஐடென்டிஃபை பண்ணி அந்த ப்ராஜெக்ட் வந்து ஃபீஸிபிலிட்டி பார்ப்பாங்க, இது சாத்தியக்கூறு இருக்கான்னு பார்ப்பாங்க. அந்த ப்ராஜெக்டுடைய சாத்தியக்கூறு பார்த்ததுக்கப்புறம் அதில் என்ன பண்ணுவாங்கன்னா ப்ராஜெக்ட் அப்ரைசல் பண்ணுவாங்க. இதுதான் ஒரு ஆண்டர்ப்ரனருக்கு, ஒரு தொழில் முனைவோர் செய்ய வேண்டியது. ஃபஸ்ட்டு தான் பண்ணக்கூடிய ஒரு ப்ராஜெக்டை செலக்ட் பண்ணணும், ஐடென்டிஃபை பண்ணணும், அந்த ப்ராஜெக்ட் வந்து ஃபீஸிபிலிட்டியான்னு பார்க்கணும், அதாவது சாத்தியக்கூறு இருக்கா பார்க்கணும். அப்புறம் அந்த ப்ராஜெக்டை உருவாக்கணும். எப்படி உருவாக்கணும்? ப்ராஜெக்ட் அப்ரைசல்வோம். அதனால் அந்த ப்ரொப்போஸ்ட் ப்ராஜெக்டில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, என்னென்ன செலவுகள் இருக்குதுன்னு சொல்லி அனலைஸ் பண்ணும். அதுதான் ப்ராஜெக்ட் அப்ரைசல். இதை ஒரு ஸ்டெப்பு, இந்த ப்ராஜெக்டை தேர்ந்தெடுக்கிறதுல ஒரு ஸ்டெப்பு தான் ப்ராஜெக்ட் அப்ரைசல். அது ஸ்டார்டிங்கில் வரக்கூடியது, ஸ்டார்டிங்கில் வருது ப்ராஜெக்ட் அப்ரைசல். The project appraisal in case of proposed project is called. ஏற்கனவே ப்ரொப்போஸ்டு ப்ராஜெக்ட்டு கூட ஏற்கனவே இப்போ ஒரு ப்ராஜெக்டை நம்ம தேர்ந்தெடுத்தோம், ஐடென்டிஃபை பண்ணிட்டோம், அதான் ப்ரொப்போஸ்டு ப்ராஜெக்ட்.
அதோடைய ப்ராஜெக்ட் அப்ரைஸில் நம்ம என்னென்னு சொல்லுவோம்? போஸ்ட் ஆன்டி அனாலிசிஸ்னால், எக்ஸ் ஆன்டி அனாலிசிஸ்னால், பிரேக் ஈவன் அனாலிசிஸ்னால், டிசிஷன் ட்ரீ அனாலிசிஸ்னால் சொல்லுவோன்னு கேட்டிருக்காங்க. இது ஏற்கனவே நம்ம ஒரு கொஸ்டினில் பார்த்தோம். எக்ஸ் அண்ட் அனாலிசிஸ் அப்படி சொல்லுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா பிஃபோர் தி ஈவெண்ட், அதை செயல்படுத்துவதற்கு முன்னால் செய்யப்படுகின்ற அனாலிசிஸ், அதான் ப்ராஜெக்ட் அப்ரைசல். இதே இன்னொன்று இருக்குது, போஸ்ட் அண்ட், ப்ராஜெக்ட் செயல்படுத்துறதுக்கு அப்புறம் நம்ம வந்து அந்த ப்ராஜெக்டை விலை விருத்துவோம், மதிப்பிடுவோம். அதுக்கு பேர் ப்ராஜெக்ட் எவால்வேஷன். தட் இஸ் கால்ட் போஸ்ட் ஆன்டி அனாலிசிஸ். இது வந்து எக்ஸ் ஆன்டி, செயல்படுத்துவதற்கு முன்னால், ஒரு ஈவெண்ட்டை, ஒரு நிகழ்ச்சியை செயல்படுத்துறதுக்கு முன்னால் அதை அப்ரைஸ் பண்ணுறது, மதிப்பிடுறது தான் ப்ராஜெக்ட் அப்ரைஸ் பண்ணுறது தான். அதுக்கு பேர் வந்து எக்ஸ் அண்ட் அனாலிசிஸ் அப்படின்வாங்க. விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் ஆர் ப்ராஜெக்ட் அப்ரைசல் மெத்தட்? இதில் எது ப்ராஜெக்ட் அப்ரைசல் மெத்தட்? ஒரு ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணிட்டோம், அதை அப்ரைஸ் பண்ண போகிறோம். இதில் காஸ்ட் அண்ட் பெனிஃபிட் இருக்கா? எந்த மெத்தட் யூஸ் பண்ணுவோம்? பே பேக் மெத்தட், ARR, ROI மெத்தட், ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன், ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தடா, இல்லை IRR, இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்னா, இல்லை நெட் வேல்யூவா, நெட் ப்ரெசன்ட் வேல்யூவா, இல்லை ஆல் தி அபவ்னு கேட்டிருக்காங்க. இது எல்லாமே வந்து ப்ராஜெக்ட் அப்ரைசல் மெத்தட் தான். ப்ராஜெக்ட் அப்ரைசல் மெத்தட் தான் ஏற்கனவே நம்ம இந்த சம்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். பேபேக் மெத்தட்லையும் சரி, ARR, ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட், அதே மாதிரி IRR, NPV, இதெல்லாம் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். இதெல்லாம் ப்ராஜெக்ட் அப்ரைசல் மெத்தட்ஸ். அதாவது காஸ்ட் பெனிஃபிட், ஒரு ப்ரொப்போஸ்டு ப்ராஜெக்டோடைய காஸ்ட் பெனிஃபிட்ஸை அனலைஸ் பண்ணுறது. Question number 22. According to the entrepreneurial motivation, the factor beyond entrepreneurial growth. இதெல்லாம் பாருங்கள், மோட்டிவேஷன். அக்கார்டிங் டு entrepreneurial motivation, ஒரு தொழில் முனைவோரை ஊக்கப்படுத்துவதில் இந்த என்னென்ன ஃபேக்டர் இந்த entrepreneurial growthல இருக்குது, தொழில் முனைவோருடைய வளர்ச்சியில் எந்தெந்த ஃபேக்டர்லாம் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. entrepreneurial ambitions, compelling reasons, facilitating factors, ஆல் தி அபவ்னு கேட்டிருக்காங்க. ஒரு என்டர்ப்ரனரை மோட்டிவேட் பண்ணுறது, ஒரு தொழில் தொடங்குவதற்காக ஒரு தொழில் முனைவோரை ஊக்கப்படுத்துவது இதெல்லாம் கேட்டிங்கன்னா அம்பிஷன்ஸ் ரொம்ப முக்கியம். ஒரு அம்பிஷன்ஸ் இருக்கும், அதாவது சைக்காலஜி. அதே மாதிரி கம்பெல்லிங் ரீசன்ஸ் இருக்கும், அன்எம்ப்ளாய்மெண்ட். ஃபெசிலிட்டிங் ஃபேக்டர்ஸ், நல்ல வசதிகள் இருக்கும், அதனால் அந்த தொழில் தொடங்கலாம். இப்போது ஒரு மோட்டிவேட் பண்ணக்கூடிய ஃபேக்டர் எதுன்னு கேட்டிங்கன்னா, என்டர்ப்ரனரை மோட்டிவேட் பண்ணக்கூடிய அவருடைய க்ரோத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ் இது மூணுமே. என்டர்ப்ரனியல் ambitions, compelling reasons, facilitating factors. All the above is the correct answer. Question number 23. Dash are concerned primarily with the development of the detailed work plan of the project and its time profile. Primaryயா இது எதுவுடன் தொடர்புடையது? அதாவது ஒரு டீட்டெயில்டு ஒர்க் பிளானை டெவலப் பண்ணி, ஒரு ப்ராஜெக்டுடைய டீட்டெயில் ஒர்க் பிளானை டெவலப் பண்ணி, டைம் ப்ரொஃபைல், அதுக்கு ஒரு டைம் வைப்பாங்க, இந்த ப்ராஜெக்டை செயல்படுத்தக்கூடிய டைம் வைப்பாங்க. அதுக்கு என்ன பேர்? ப்ராஜெக்ட் அப்ரைசல்னா, ப்ராஜெக்ட் எவால்வேஷன் சொல்லுவாங்களா, ப்ராஜெக்ட் டிசைன் சொல்லுவாங்களா, இல்லை ஃபீஸிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்களா? அதாவது கன்சர்ன் ப்ரைமர்லி வித் டெவலப்மெண்ட் ஆஃப் தி டீட்டெயில்டு ஒர்க் பிளான் ஆஃப் தி ப்ராஜெக்ட். அந்த ப்ராஜெக்டை பற்றியான டீட்டெயில்டு ஒர்க் பிளான் இருக்கும், டைம் ப்ரொஃபைலும் இருக்கும். இது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தட் இஸ் கால் ப்ராஜெக்ட் டிசைன். அதான் ப்ராஜெக்ட் டிசைன் பண்ணுறது. ப்ராஜெக்ட் அப்ரைசல் பண்ணுவாங்க, அப்புறம் ப்ராஜெக்ட் டிசைன் பண்ணுவேன், எப்படி செயல்படுத்தலான்னு பார்க்கணும். அதுக்கு நல்லா டீட்டெயில் ஒர்க் பிளான் பண்ணணும், டைம் ப்ரொஃபைல் வைக்கணும், ஒவ்வொன்றுக்கும் டைம் லிமிட் வைக்கணும். Question number 24. The first national convention of women entrepreneurs held at Dash in November 1981. இந்தியாவில் வந்து ஃபஸ்ட்டு நேஷ்னல் கன்வென்ஷன் விமன் ஆண்டர்ப்ரனருக்காக, அதாவது பெண்கள் தொழில் முனைவோருக்காக ஒரு கன்வென்ஷன், நேஷ்னல் கன்வென்ஷன் நடந்துச்சு. ஃபஸ்ட்டு எந்த இடத்துல நடந்துச்சு? நவம்பர் 1981 கேட்குறாங்க. நியூ டெல்லியிலையா, மும்பையிலையா, சென்னையிலையா, புனேலையான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இட் இஸ் கால் நியூ டெல்லியில் தான் ஃபஸ்ட்டு விமனுக்கான அந்த தொழில் முனைவோருக்கான ஒரு கன்வென்ஷன் நடந்தது வந்து நியூ டெல்லியில் தான் நடந்துச்சு. Question number 25. An enterprise owned and controlled by a woman having financial interest of dash of the capital is called women entrepreneur. ஒரு தொழில் முனைவோர், பெண் தொழில் முனைவோர் அப்படின்னு சொல்லும்போது, அதாவது அவங்க வந்து ஒரு பிஸ்னஸ் நடத்தினா மட்டும் பத்தாது, அந்த பிஸ்னஸ் வந்து ஓன் பண்ணியிருக்கணும், கண்ட்ரோல் பண்ணணும். அவங்களுடைய ஃபினான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ இருக்குன்னா, அந்த விமனுடைய ஃபினான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு 51% ஆஃப் தி கேபிட்டல் அவங்களுடைய தான் இருக்கும், பெண்களுடைய தான் இருக்கணும். ஒரு
இப்போ ரொம்ப கம்மி இல்லைன்னா ஒரு ஸ்தாபனத்தை மட்டும் நடத்தினா மட்டும் அது வந்து விமன் என்டர்ப்ரனர் ஆக முடியாது. அதோட கேபிட்டலில் 51% வந்து விமன் தான் இருக்கணும். 51% விமன் தான் இருக்கணும். அதே மாதிரி அதில் 51% பெண்கள் பணிபுரிஞ்சிருக்கணும். 51% அந்த பெண் விமன் என்டர்ப்ரனர் அப்படி வந்தாலே 51% ஞாபகம் வச்சா போதும். 51% இருந்தால் மட்டும்தான் அதை வந்து நம்ம என்ன சொல்லணும், விமன் என்டர்ப்ரனர் அப்படின்னு சொல்லலாம். 26. The following are the problems of women entrepreneurs in India. Odd one out. இந்த கீழே கொடுத்துருக்காங்க ஒரு விமன் என்டர்ப்ரனர், ஒரு பெண் தொழில் முனைவோர் சந்திக்கக்கூடிய ப்ராப்ளம் இந்தியாவில். இதில் ஒன்று மட்டும் ஆடாக இருக்குது, தப்பாக இருக்குது. அதை மட்டும் நீங்கள் நீக்குங்கன்னு சொல்லுங்கள். ஆட் ஒன் அவுட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மேல் டாமினேட்டட் சொசைட்டி, ஃபேமிலி இன்வால்மெண்ட், எக்கனாமிக் இண்டிபெண்டன்ஸ், நோ ரிஸ்க் பியரிங் கெப்பாசிட்டி. இதில் எது தவறானது அதான் சொல்லணும். ஆட் ஒன் அவுட். இதில் வித்தியாசமாக இருக்கிறது தள்ளிடணும். ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஒரு விமன் என்டர்ப்ரனர் சந்திக்கக்கூடிய இந்தியாவில் சந்திக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் என்னென்னா, மேல் டாமினேட்டட் சொசைட்டி, நம்மளுடைய சொசைட்டி வந்து மேல் டாமினேட்டட் ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், ஃபேமிலி இன்வால்மெண்ட் கண்டிப்பாக இருக்கும். ஃபேமிலி கவனிக்கணும், ஃபேமிலி வந்து தலையிடுவாங்க, அப்போது அதோடைய பிரச்சனைலாம் இருக்குது. அதேமாரி நோ ரிஸ்க் பியரிங் கெப்பாசிட்டி, அவங்களுக்கு வந்து ரிஸ்க்கை தாங்கக்கூடிய சக்தி கிடையாது. ஏன்னா அந்த மாதிரி வளர்க்கப்படலை அவங்க, அதனால் ரிஸ்க்கை தாங்கக்கூடிய சக்தியும் அவங்களுக்கு கிடையாது. இதில் வந்து தப்பானது பாருங்கள், எக்கனாமிக் இண்டிபெண்டன்ஸ், அவங்களுக்கு நிதி சுதந்திரம் இருக்குது அப்படி எக்கனாமிக் இண்டிபெண்டன்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக கிடையாது. எக்கனாமிக் டிபெண்டன்ஸு, அவங்க வந்து எக்கனாமிக்லி டிபெண்ட் தான். ஃபேமிலியை டிபெண்ட் பண்ணியிருக்கணும், இல்லை மற்றவங்கள மேலே டிபெண்ட் பண்ணியிருக்க வேண்டியிருக்கு. அவங்களுக்கு எக்கனாமிக் இண்டிபெண்டன்ஸ் கிடையாது, எக்கனாமிக் சுதந்திரம் கிடையாது. இது மட்டும் தான் தப்பாக இருக்குது. அவங்க சந்திக்கக்கூடிய ப்ராப்ளத்தில் இது மட்டும் தப்பாக இருக்குது. Question number 27. The term dash denotes bonus or financial aid which is given by the government to an industry to help it to compete with other units in a nation or in a foreign market. இது வந்து ஒரு இதை வந்து என்ன சொல்லுவோம், போனஸ் சொல்லுவோம், இல்லைனா ஒரு ஃபினான்ஷியல் எய்டு, நிதி உதவி அப்படின்னு சொல்லுவோம். யார் கொடுக்குறதுனா கவர்மெண்ட். யார் கொடுக்குறாங்க, இண்டஸ்ட்ரிக்காக. எதுக்காக, அந்த இண்டஸ்ட்ரிக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக. எதுக்காக ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு கேட்டால், நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற யூனிட் கூட போட்டி போடுறதுக்காக, இல்லைனா ஃபாரின் மார்க்கெட்டில் போட்டி போடுறதுக்காக அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நிதி உதவி, ஃபினான்ஷியல் எய்டு, இல்லைனா ஒரு போனஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு என்னன்னு சொல்லுவோம் அப்படிங்கிறாங்க. இப்போ தொழில் முனைவோர் இருக்காங்க, அவங்கள தொழில் முனைவோரை வந்து நம்ம நிலைநிறுத்தணும்னா அவங்க வந்து உள்நாட்டு தொழில் மற்ற தொழில்குள்ள போட்டி போடணும். ஃபாரின்ல இருந்தால் ஃபாரின் மார்க்கெட்டில் போட்டி போடணும். போட்டி போடுறதுக்கு அவருக்கு ஒரு உதவி கொடுக்கணும், நிதி உதவி கொடுக்கணும். அவங்க பார்த்தா அவங்க வந்து தொழில் முனைவராகி நிறைய பிஸ்னஸ் பண்ணுவாங்க. அப்போது அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய போனஸ் இல்லை ஃபினான்ஷியல் எய்டுக்கு நம்ம என்னென்னு சொல்லுவோம், இன்சென்டிவ்ஸ் சொல்லுவோமா, பவுண்டின்னு சொல்லுவோமா, சப்சைடிஸ் சொல்லுவோமா, ஆல் தி எபோவான்னு கேட்டிருக்காங்க. இட் இஸ் கால் பவுண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் இனி முடியல. இனி ஒரு வீடியோ கூட போட்டால் தான் இந்த விமன் என்டர்ப்ரனர் கிடைக்கக்கூடிய நிறைய பெனிஃபிட்ஸும் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் ஃபினான்ஷியல் எய்டு, பேங்க் கொடுக்கக்கூடிய ஃபினான்ஷியல் எய்டெல்லாம் படிக்க முடியும். இது ஒரு நிறைய இருக்குது. இதுலேயும் நிறைய கொஸ்டின் கேட்குறாங்க. 10-12 கொஸ்டின் வந்து இந்த 2 சாப்டரில் மட்டுமே கேட்டுடுறாங்க. இந்த இடிபி ரோல் ஆஃப் பேங்க் ஆன் இடிபியும், அதே மாதிரி இந்த கைண்ட்ஸ் ஆஃப் என்டர்ப்ரனரும், அதே மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸும், அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ், இந்த என்டர்ப்ரனருக்கு கிடைக்கக்கூடிய ஃபினான்ஷியல் பெனிஃபிட்ஸ் எல்லாம் என்ன, இதை பற்றி மட்டுமே நிறைய கொஸ்டின்ஸ். ஒவ்வொரு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு 12 கொஸ்டின், சில கொஸ்டினில் 13-15 வரைக்கும் கூட கேட்டிருக்காங்க இந்த 2 சாப்டரில். ஸோ இந்த சாப்டர் வந்து நிறைய படிக்க வேண்டியிருக்கு. நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது நிறைய. நான் ஒரு அவுட்லைன் மட்டும் தான் கொடுத்துருக்கேன் என்னென்ன பார்க்கணும்னு சொல்லி. இப்போ நீங்கள் வந்து பார்க்கும்பொழுது ப்ராஜெக்ட் அப்ரைசலும் படிக்கணும், ப்ராஜெக்ட் எவால்வேஷன் படிக்கணும், டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் என்டர்ப்ரனர் அதை பற்றி பார்த்துருக்கணும். அந்த டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் என்டர்ப்ரனர் பார்க்கும்போது ஒவ்வொரு என்டர்ப்ரனருடைய மீனிங் தெளிவாக படிச்சுக்கணும். அதுக்கு அவங்களுக்கு வேறு பேர் இருந்தாலும் அதையும் பார்த்து வச்சுக்கணும். அப்போது 12th புக் படிக்கும்போது ஒரு பேர் இருக்கும், அதே இதை வந்துட்டு நீங்கள் வந்து டிகிரி புக்கில் படிக்கும்போது வேறு பேர்லையும் கொடுத்துருப்பாங்க. அதையும் கவனித்து வச்சா மட்டும்தான் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ வெரி சிம்பிள் ஒன், பட் 2-3 தடவை ரிப்பீட் பண்ணால் மட்டும்தான் மைண்டில் நிற்கும். இப்போது வந்து சப்ஜெக்டில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஒரு கண்டினியூட்டி, ஒரு சப்ஜெக்ட் படிக்கும்போது ஒரு கண்டினியூட்டி இருந்தால் படிக்கிறதுக்கும் ஞாபகம் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது கண்டினியூட்டி இல்லாமல் அங்கே இங்கேன்னு சொல்லி மாறி மாறி கிடக்கும் இந்த என்டர்ப்ரனர் டெவலப்மெண்ட் மட்டும். அதனால் ஞாபகம் வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் கவலையப்பட வேண்டாம், ரிப்பீட் பண்ணிகிட்டே இருங்க.
ஞாபகப்படுத்தியெல்லாம் பார்த்தா சிலப்போ கூட கிடைக்காது. பட்டு ஒரு கொஸ்டின் கொடுத்து 4 ஆப்ஷன் கொடுக்கும்போது உங்களால் கரெக்டான ஆன்சரை கண்டுபிடிக்க முடியும். அதனால் நீங்கள் ரிப்பீட் பண்ணி பார்த்துட்டே இருங்க. ஒரு நோட் எடுத்து வச்சு நீங்கள் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆண்டர்ப்ரனர்லாம் எழுதி அது கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு பாயிண்ட்டும் ஒவ்வொரு கேரக்டரும் நீங்கள் எழுதி வைங்க. அப்போ உங்களால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.